இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களை சேர்ப்பதா? எதிர்ப்பு தெரிவிக்க நாளை தொடங்குகிறது கருப்பு சட்டை அணியும் போராட்டம். யூனிவர்சிட்டி டெக்னாலஜி மாரா எனப்படும் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களை சேர்க்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அப்பல்கலைக்கழக மாணவர்கள் கருப்பு சட்டை அணியும் போராட்டத்தை நாளை வியாழக்கிழமை தொடங்குமாறு அப்பல்கலைக்கழகத்தின் மாணவர் மன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது. UITM பல்கலைக்கழகத்தில் பூமிபுத்ரா அல்லாத மாணவர்கள் சேர்க்கப்படுவதை முழு வீச்சில் எதிர்ப்பதற்காக தொடங்கப்பட்டுள்ள இந்த பிரச்சாரத்தை ஆதரித்து அப்பல்கலைக்கழகத்தின் அனைத்து மாணவர்களும் சமூக வலைத்தளத்தில் தங்கள் புகைப்படத்துடன் எதிர்ப்பு பிரச்சார வாசகத்தை பதிவேற்றம் செய்யும்படி மாணவர் மன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த எதிர்ப்பு பிரச்சாரம் நேற்று தொடங்கப்பட்டுள்ளது. UITM பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டதற்கான நோக்கமே வசதி குறைந்த பூமிபுத்ரா மாணவர்கள் பல்கலைக்கழகம் போன்ற உயர்கல்வி கூடங்களில் சேர்ந்து தங்கள் கல்வி தகுதியை உயர்த்திக் கொள்வதாகும். பூமிபுத்ராக்களுக்கான சிறப்பு சலுகை மற்றும் அவ்வினத்தை உயர்த்துவதற்கு ஒரு வடிகாலாக பூமிபுத்ரா மாணவர்கள் சேர்க்கப்படுவதற்கும் அவர்களை பட்டதாரிகளாக உருவாக்குவதற்கும் அவர்கள் உயர்கல்வி பெறுவதை உறுதி செய்யவும் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. அந்த பல்கலைக்கழகம் தனது தொடக்க கால உன்னத நோக்கத்திலிருந்து ஒருபோதும் விலகிவிடக்கூடாது. அதன் நோக்கமும் அபிலாஷையும் தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று மாணவர் மன்றம் வலியுறுத்தியுள்ளது. சிங்கப்பூரின் 4வது பிரதமராக லாரன்ஸ் வாங் இன்று பதவியேற்றுள்ளார். பதவியேற்பு சடங்கு இன்று புதன்கிழமை இரவு 8 மணி அளவில் சிங்கப்பூர் அதிபர் மாளிகையில் நடைபெற்றது. சிங்கப்பூரின் தலைமை நீதிபதி சுந்தரேஷ் மேனன் முன்னிலையில் புதிய பிரதமர் லாரன்ஸ் வாங் பதவி உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார். சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் லாரன்ஸ் வாங்கை நாட்டின் புதிய பிரதமராக அறிவித்து பதவி நியமன கடிதத்தை வழங்கினார். சிங்கப்பூர் பிரதமராக பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட 51 வயது லாரன்ஸ் வாங் எந்தவித சலுகைகளும் அளிக்காமல் அச்சமின்றி விருப்பு வெறுப்பின்றி தனது அறிவுக்கும் திறனுக்கும் ஏற்ப கடமைகளை நிறைவேற்றுவதற்கு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். லாரன்ஸ் வாங் பிரதமர் பொறுப்புடன் நிதி அமைச்சராகவும் தொடர்வார். லாரன்ஸ் வாங்கின் புதிய அமைச்சரவையில் முன்னாள் பிரதமர் லீ ஷியன் லூங் மூத்த அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். மலேசியாவில் குறைந்தபட்ச சம்பளமாக 2102 வெள்ளி வழங்கப்பட வேண்டும் என்று யுனிசெஃப் முன்மொழிந்துள்ள பரிந்துரையை அரசாங்கம் மிக கவனமாக ஆராய வேண்டியுள்ளது என்று பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ரம்லி தெரிவித்துள்ளார். தற்போது வழங்கப்பட்டு வரும் 1500 வெள்ளி சம்பள முறையை மறு ஆய்வு செய்வதற்கான திட்டம் உள்ளது. எனினும் வாழ்க்கை செலவின உயர்வை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச சம்பளமாக 2102 வெள்ளி வழங்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரை ஆராயப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 120 கோடி வெள்ளி மதிப்புள்ள மேம்பாட்டு திட்டத்திற்காக நிதி அமைச்சரிடமிருந்து பெறப்பட்ட கடன் ஒதுக்கீட்டு நிதியில் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் முறைகேடு நிகழ்ந்திருப்பதாக சந்தேகத்தின் பேரில் அரசாங்க ஏஜென்சியின் 2 உயர் அதிகாரிகளை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. நிதி அமைச்சின் பணத்தை சம்பந்தப்பட்ட மேம்பாட்டு திட்டத்திற்கு தொடர்பு இல்லாத குத்தகையாளர் மற்றும் ஆலோசனை நிறுவனத்திற்கு மடைமாற்றம் செய்ததன் பேரில் 50 வயது மதிக்கத்தக்க அந்த 2 உயர் அதிகாரிகளும் பிடிபட்டனர். அவ்விருவரையும் இன்று மே 15ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டுள்ளதாக SPRM வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த 2 நபர்களும் 2009ஆம் ஆண்டு SPRM சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அதன் விசாரணை பிரிவு இயக்குனர் டத்துஸ்ரீ ஹிஷாமுடீன் ஹஷீம் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. அவற்றின் விலை தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் RON95, பெட்ரோல் RON97 மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு முறையே 2 வெள்ளி 5 காசுக்கும் 3 வெள்ளி 47 காசுக்கும் 2 வெள்ளி 15 காசுக்கும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. பட்டாலிஞ்சயாவில் உள்ள ஸ்ரீ மகா உத்தர காளியம்மன் ஆலயத்திற்கு வருகை புரிந்த மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் சி கியோங்
அந்த ஆலயத்தை வழிநடத்தி வரும் ஸ்ரீ கங்கை அம்மன் பக்த பெருமக்கள் சங்கத்திற்கு 30,000 வெள்ளி நிதி உதவியை வழங்கினார். ஆலயத்தின் வருடாந்திர திருவிழா நடத்துவதற்கும் அப்பகுதியில் உள்ள தமன் மேடான் மற்றும் டேசாரியா பகுதியைச் சேர்ந்த B40 தரப்பைச் சேர்ந்த மக்களுக்கு உணவுக் கூடைகள் வழங்குவதற்கும் ஆலயத்தை சுற்றியுள்ள கால்வாய்கள் மற்றும் சிறு சிறு சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் இந்த நிதியை ஆலய நிர்வாகத்திடம் ஒப்படைப்பதில் தாம் மகிழ்ச்சி கொள்வதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். 30,000 வெள்ளிக்கான மாதிரி காசோலையை அமைச்சர் ஸ்டீவன் சிம் ஆலய நிர்வாக தலைவர் ராமோ எத்துமன் மற்றும் இதர பொறுப்பாளர்களிடம் ஒப்படைத்தார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கை வீட்டுக் காவலில் வைப்பதற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் முன்வைத்துள்ள பரிந்துரை குறித்து அமைச்சரவை விவாதிக்கக்கூடும் என்று அரசாங்க பேச்சாளர் ஃபமி ஃபர்சேல் தெரிவித்துள்ளார். தற்போது வெளிநாட்டில் இருந்து வரும் டத்தோஸ்ரீ அன்வார் நாடு திரும்பிய பின்னர் இவ்விவகாரத்தை அமைச்சரவையில் விவாதிக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சரான ஃபமி ஃபர்சேல் குறிப்பிட்டார். கட்டாருக்கு வருகை மேற்கொண்டுள்ள பிரதமர் அன்வார் தலைநகர் டோஹாவில் ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனத்திற்கு வழங்கிய நேர்காணலில் நஜீப்பிற்கு எதிரான 1MDB வழக்கு விசாரணை முடித்த பின்னர் அவரை வீட்டுக் காவலில் வைப்பது குறித்து மாமன்னர் பரிசீலிக்க வேண்டும் என்று தமது கருத்தை தெரிவித்திருந்தது தொடர்பில் ஃபமி ஃபர்சேல் எதிர்வினையாற்றினார். கடந்த மாதம் சீன நாட்டு பிரஜையிடம் 1,40,000 வெள்ளியை கொள்ளையிட்டதாக உதவி சூப்பரிண்டென்டென்ட் போலீஸ் அதிகாரி உட்பட 5 போலீஸ்காரர்கள் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். 41 வயது போலீஸ் உதவி சூப்பரிண்டென்டென்ட் ஃபைசுல் இஸ்மாயில், காப்ரல் அந்தஸ்தில் உள்ள 39 வயது கைரில் அன்வார் சுலைமான், 35 வயது ஜைதி ஜமாலுடீன், 28 வயது அட்ராஃபில் அட்லான் ரோஸ்லான் மற்றும் 39 வயது அஹ்மத் ரொஹாஃபிஸ் அப்துல் ராணி ஆகியோரே குற்றம் சாட்டப்பட்ட அந்த 5 போலீஸ்காரர்கள் ஆவர். இந்த ஐவரும் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி மாலை 5:30 மணியளவில் கோலாலம்பூர் வங்சாமாஜு ஜலான் துன் அப்துல் ரசாக்கில் உள்ள ஒரு அபார்ட்மெண்ட் வீட்டில் 20 வயது சீன நாட்டு பெண்ணான ஜாங் சென் ஜுவான் என்பவரை மடக்கி கொள்ளையிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் 5 போலீஸ்காரர்களும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளனர். லாரி ஒன்று சாலையை விட்டு விலகி குடை சாய்ந்ததில் அந்த கனரக வாகனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படும் 3 பாதாளத்தில் விழுந்து உயிரிழந்தனர். இச்சம்பவம் இன்று காலை 10:40 மணியளவில் கிளாந்தான் குவாமுசாங் ப்ராஜெக்ட் டிராஜர் லாட்ஜிங் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. 40 வயது மதிக்கத்தக்க 3வரும் தலையிலும் உடலிலும் பலத்த காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டனர் என்று தீயணைப்பு மீட்பு படை செயலாக்க கமாண்டர் நிக் முகமது ஃபக்ரி முகமது நவி தெரிவித்தார். அலோஸ்தா அலோர் ஜங்கோஸ் கம்போங் குபாங் சியாமில் வீடொன்றில் நிகழ்ந்த தீ விபத்தில் 3 சிறார்கள் தப்பிக்க இயலாமல் கருகி மாண்டதாக கூறப்படுவதை தீயணைப்பு மீட்பு படையினர் இன்று மறுத்துள்ளனர். இந்த உயிர் பலி சம்பவம் நேற்று நடந்ததாக காணொளி ஒன்றில் கூறப்படும் தகவலில் உண்மை இல்லை என்று அலோசார் மாவட்ட தீயணைப்பு மீட்பு படை தலைவர் அஹ்மத் நஃபால் அப்துல்லா தெரிவித்தார். எனினும் இத்தீ விபத்து தொடர்பாக நேற்று மாலை 4:27 மணியளவில் ஓர் அவசர அழைப்பை தாங்கள் பெற்றதை அவர் உறுதி செய்தார். இத்தீ விபத்தில் ஒரு வீடு 90 விழுக்காடு அழிந்தது, ஆனால் யாரும் இறக்கவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். கடந்த மே 7ஆம் தேதி கோலாலம்பூர் ஜலான் சுல்தான் இஸ்மாயில் சாலையில் கான்கார்ட் ஹோட்டல் அருகில் மொனோரயில் வழித்தடத்தில் வேரோடு பெயர்த்து கொண்டு சாய்ந்த ராட்சச மரம் 128 ஆண்டுகள் வயதை கொண்டதாகும் என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோமிங் தெரிவித்தார். வாகனமோட்டி ஒருவர் பலியான இச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட பழங்கால மரத்தின் கிளைகளை கவாத்து செய்யும் திட்டத்தை கோலாலம்பூர் மாநகர் மன்றம் கொண்டிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக அந்த மரம் சாய்ந்துவிட்டதாக அமைச்சர் விளக்கினார். இன்று கோலாலம்பூர் மாநகரில் 2024ஆம் ஆண்டுக்கான நில வடிவமைப்பு திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ngா கோமிங் இதனை தெரிவித்தார். மலேசியாவில் அரிய தாவர வகைகளில் ஒன்றான ஹுஜான் ஹுஜான் அல்லது சமனியா சமன் வகையைச் சேர்ந்த மரமாக வகைப்படுத்தப்பட்ட அந்த ராட்சச மரத்தின் வேர்கள் முழுமையாக இற்றுவிட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.